இன்றைக்கி நம்ம சுவையான தக்காளி சட்னி பார்க்க போகிறோம். வெறும் தக்காளியும் காஞ்ச மிளகாவும் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 7 தக்காளி எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பழுத்த தக்காளி எடுத்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் பழுத்த தக்காளி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நீல வாக்கிலே கட் பண்ணுங்கள். ஏன்னா மிக்ஸி ஜாரில் தான் போட போகிறோம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு தக்காளி காரத்துக்கு நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணுறேன். கலர் வந்து ரெட்டு கலரில் இருக்கும். அதனால் காஷ்மீரி மிளகாய் தான் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் உப்பு, 4 பல் பூண்டு தோல் உழுக்காமல் தான் சேர்த்துருக்கேன். அதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து இதுக்கு அதிகமாக தான் இருக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, கருவேப்பிலை, கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிட்டு தேவையான தண்ணி, மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்து நல்லா சுண்டி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். தண்ணியெலாம் நல்லா சுண்டி இருக்கு பாருங்கள். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கோதுமை தோசைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கோதுமை தோசை செஞ்சுட்டு இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.